ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டோட நடுப்பகுதியில் 4 நெடிய பருத்த மரங்கள் இருந்தது. அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த 4 மரங்களும் நண்பர்கள். அதுங்களுக்கு நாம ரொம்ப அழகா இருக்கிறோம், கம்பீரமா இருக்கிறோன்ற ஒரு பெருமை. அந்த மரங்களுக்கு பக்கத்துல ஒரு கோணல் மணலான மரம் இருந்துச்சு. இந்த 4 மரங்களும் எப்பவுமே அந்த கோணல் மணலா இருக்கிற மரத்தை கேலி பேசிக்கிட்டே இருக்கும். உன்னை பார்க்க மரம் மாதிரியே இல்லையே, நீ பாம்பு மாதிரி இருக்கிற, எங்களை பாரு எவ்வளவு கம்பீரமா இருக்கிறோம், நீ இந்த இடத்த விட்டு போயிடுன்ட்டு எப்பவுமே கேலி பேசிக்கிட்டு இருக்கும். இதை கேட்ட அந்த கோணல் மணலான மரம், நான் இப்படி தான் பிறந்தேன், நான் இப்படி தான் இருப்பேன், இதை என்னால் மாற்ற முடியாது, அதனால நீங்கள் அமைதியாக இருங்கன்னும். ஆனாலும் அந்த 4 மரங்களும் எப்பவுமே இந்த மரத்தை சீண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோணல் மணலான மரம் அந்த மரங்கள் கிட்ட பேசுறதையே நிறுத்திடுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட ராஜா ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறதுக்கு உத்தரவு போட்டார். அரண்மனையை கட்டுறதுக்கு தேவையான மரங்களை காட்டுல இருந்து எடுத்துக்கோங்க, ஆனா தேவைக்கு அதிகமான மரங்களை வெட்டாதீங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வெட்டிக்கோங்கன்னு வீரர்களுக்கு உத்தரவு போட்டுட்டாரு. வீரர்கள் நேரா காட்டுக்குள்ள வந்தாங்க. எங்க நல்ல மரங்கள் இருக்குன்னு தேடி பார்த்தாங்க. அப்போ இந்த 4 மரங்களும் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்தவங்க இந்த 4 மரங்களை பார்த்த உடனே, இங்க பாருங்க, நமக்கு தேவையான மரங்கள் இங்கேயே இருக்குது, வேற எங்கேயும் வெட்டாதீங்கன்னாங்க. அந்த கோணல் மணலான மரத்தை பார்த்துட்டு, இந்த மரத்தை வெட்டாதீங்க, இந்த மரத்தால நமக்கு எந்த பயனும் கிடையாதுன்ட்டு நேரா வந்து அந்த 4 மரங்களையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. வெட்டப்பட்ட 4 மரங்களும் அழுதுட்டு இருந்ததுங்க. அதுங்க அந்த கோணல் மணலான மரத்தை பார்த்துட்டு, உன்னை இவ்வளோ நாளா நாங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம், நீ அழகா இல்லைன்ட்டு, ஆனா எங்களோட இந்த அழகே எங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு. அப்போ அந்த கோணல் மணலான மரம் சொல்லிச்சு, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க நல்லபடியா வளர்ந்துருவீங்க, எப்பவுமே மற்றவங்களோட உருவத்தை வச்சு கேலி பண்ணாதீங்கன்னுச்சு.